கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக அமைச்சரான வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், தமிழகத்தில் டிட்வா புயலால் இதுவரை 60,000 ஏக்கர் பயிர் சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 27 வேளாண் திட்டங்கள் மூலம் 43 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பேட்டி. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் பெண் விவசாயிகள் மாநாடு நடைபெற்றது. விவசாய சங்க கூட்டு இயக்க மாநில தலைவர் தெய்வசிகாமணி தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் பேசிய தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், கடந்த 2001ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வேளாண் துறையில் 27 திட்டங்கள் மூலம் 24,18,358 மகளிரும், தோட்டக்கலைத்துறையில் 18,96,456 பெண்களும் என மொத்தம் 43,14,084 பெண்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் சரி, மாம்பழம் விளைச்சலும் அதிகரித்துள்ளது. ஆனால் மாங்கனிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. பொதுமக்களிடையே மாம்பழத்திற்கு வரவேற்பும் இல்லை, ஏற்றுமதியும் இல்லை. காரணம், சர்க்கரை நோய் பொதுமக்களுக்கு அதிகரித்துள்ளதால் மாம்பழம் வாங்குவதில் ஆர்வம் குறைந்துவிட்டது. இருப்பினும் விவசாயிகளை காக்க முதலமைச்சர் உத்தரவுப்படி தனியார் ஆலைகள் 1 கிலோ மாம்பழத்திற்கு 5 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாம்பழ விவசாயிகள் குளிர்பதன கிடங்கு அமைக்க 1 கோடி ரூபாய் வரை மானியத்தில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு விவசாயிகளுக்கும் பிரச்சனை, அதே சமயம் மாங்கனி சின்னம் வைத்திருப்பவர்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது. மாம்பழம் என்றாலே பிரச்சனை தான் போல் என பேசினார். அந்த விவசாயத்தை நுணுக்கமாக கையாண்டு வெற்றியாளராக வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில மின்சார வசதியிலிருந்து நாம இலவச மின்சாரம் கொடுத்து நாம விவசாய லோனை தள்ளுபடி பண்ணதும் அரசு தான். அதனால எப்போதெல்லாம் பாருங்க, அதே மாதிரி ஒரு பகுதியில் வளர்ச்சி இருக்குது. கூட்டியிருக்கும் எங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை விடுக்கிற மாநாடாக நாங்கள் நடத்தவில்லை. பின் எதற்காக இருக்கிறோம்? தலைமை பாருங்கள், திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்றுதான் எங்களுக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே போட்டு 5 முறை நிதிநிலையை தாக்கல் செய்வதற்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்கள் அதை சட்டமன்றத்தில் 2 மணி நேரத்துக்கு மேலாக அதை பட்ஜெட்டை படித்து விவசாயிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் என்றுதான் சொல்வார்கள். ஆனால்